Hey guys. Hey guys. Welcome to channel Training Tales. நான் உங்கள் மகேஷ். நான் வர்ஷா. ரொம்ப கேவலமாக இருக்கிற தாடி என்னங்க பண்ணுறது? இந்த கோவிட் டைமில் ஹேர் கட்டும் பண்ண முடியல, பியர்ட் ட்ரிமும் பண்ண முடியல, அப்படியே காடு மாதிரி ஆதிவாசி மாதிரி மாறிட்டே வரேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? எஸ், நான் சொன்ன மாதிரி நான் இவளுக்கு அல்வா பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய அல்வா கொடுத்துருக்கோம், அது வேறு. பட் ஸ்டில் அல்வா பண்ணித்தரேன்னு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணனால இன்றைக்கி நான் பண்ணி ஆகணும். இது பார்த்திங்கன்னா இருட்டுக்கடை திருநெல்வேலி அல்வா வந்து பயங்கர ஃபேமஸ். அதுதான் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். அதை சாப்பிட்டதே இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம என்ன செஞ்சு கொடுத்தாலும் அதுதான் அவளுக்கு திருநெல்வேலி அல்வா. இந்த அல்வா வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. சூப்பராக பண்ணலாம், ஈஸியாக பண்ணலாம், செம்ம டேஸ்ட்டாக வரும். யார் வேணால் பண்ணலாம், பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவேன் நினைக்காதீங்க. நானே இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவேன். நானே இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஹோப் இட் கம்ஸ் குட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு. ஹோப் யூ கைஸ் வில் ஆல்சோ லைக் இட். ஸோ the people who doesn't know Tamil, we are going to make halwa today, and the recipe it's known as Tirunelveli halwa. Yes, it's famous in Tirunelveli. Yes, famous in Tirunelveli. It's a place in Tamil Nadu. They say it's like melted mouth halwa. It's like very smooth, I guess, smooth texture, right? I guess. So anyway, I've never had Tirunelveli halwa, so he's going to make it, and that's going to be my first halwa. I will taste and tell you how it comes out, and he will taste and tell whether it's equivalent to that halwa. So people who doesn't know English, we are going to talk in Hindi now. சாங்குதக்கு சதக்குதக்கு சா. ஸோ எஸ் கைஸ், அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து வழக்கம் போல் நம்ம தமிழில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப நிறைய பொருளாக வேணாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோதுமை மாவு தானே, கோதுமை மாவு தேவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர், கேஷ்யூநட், அப்புறம் நெய், கீ. என்னடா 4 பொருள் வாங்கி வச்சுட்டு அல்வா பண்ண போகிறேன். அல்வா தான் பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ let's get into the video. Let's get into the recipe. So the very first ingredient வந்து கோதுமை மாவு or else wheat ஆட்டா. மாவு இது ஒரு 1 கப் எடுக்கிறோம். ஆமாங்க, நாங்கள் வந்து மெஷரிங் கப் வச்சு, நாங்கள் வந்து பயங்கர பெரிய குக்குன்றனால மெஷரிங் கப்பு அதெல்லாம் எல்லாமே சமைக்கவே மாட்டேன் நான். ஸோ வந்து மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 கப் எடுத்துருக்கோம். 1 கப் நம்ம வந்து கோதுமை மாவு எடுக்கிறோன்னா அதுக்கு வந்து 5 கப்ஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பை போட்டுட்டு இனி இதே கப்பில் ஒரு 5 டைம்ஸ் வாட்டர் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 1 கப் வாட்டர் ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா இது பண்ணணும். இங்கே பாருங்கள், 1 கப் வாட்ரு ஆட் பண்ணிட்டேன். நல்லா விஸ்க் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் வாட்ரு ஊற்றி இது ஓரளவுக்கு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓரளவுக்கு பாருங்கள், இப்போ மிக்சர் மாதிரி வந்துச்சா? நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி நம்ம 1 கப் ஊற்றிட்டோம். ஸோ அனதர் 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர். செகண்ட், தேர்ட், 4, 5. ஃபைவ் கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணோம். என்னடா அல்வான்னு சொல்லிட்டு வேற ஏதாவது தண்ணி வச்சு ஏதாவது பண்ண போறியான்னு நீங்கள் கேட்கலாம். இவ்வளோ தண்ணியாக இருக்கடான்னு. இவ்வளோ தண்ணியாக தான் இருக்கும். இந்த தண்ணியாக இருக்கிறது தான் நம்ம கெட்டியாக மாற்றணும். கெட்டியாக மாற்றும் போது தான் அல்வா வரும். பெரிய குக்கு மாதிரி பேசுகிறேன்னா வேறு லெவலில் பேசுகிறேன்ல, ஆனால் அப்படி தான். சரி, இதை நான் கலக்கிட்டே இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு கடி ஜோக் கேட்குறேன். அதுக்கு நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஒருத்தன் வந்து மேலேருந்து ஒரு மிக்சியை தூக்கி கீழே போடுறான் 3rd ஃப்ளோர்லேருந்து. ஆனால் அந்த மிக்சி கீழே வந்து உடையவே இல்லை. ஏன் 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 கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். பார்க்கறதுக்கு it will be watery in texture, தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை தான் நாங்கள் ஹல்வாவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். எஸ், இப்போ ஆன்சர் சொல்லுறியா? ஆன்சர் வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன், நெக்ஸ்ட் வீடியோவில் தான் சொல்லுவேன். நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அநேகமாக நிறைய பேருக்கு இந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இல்லை, நானே சொல்லிடுறேன். என்னால் அவ்வளோ நேரம் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன் 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 ஏன்னா அது பட்டர்ஃப்ளை மிக்ஸி, பட்டர்ஃப்ளை பறந்துடும்.
கேட்டு ஃபீல் பண்ண ஜஸ்ட் இப்போ நீங்க ஃபீல் பண்ணிக்கோங்க. சரி ஸோ ஓகேவா? ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே ஒரு சைடு வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை எடுப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டவ் கிட்ட போயிடலாம். ஓகே சலோ. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரமலைஸ் பண்ணோம் சுகரை. ஸோ நான் ஒரு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 இது வரைக்கும். இதில் ஃபுல்லாக பண்ணால் ஃபுல் கப்பு. இது வந்து இதில் 1/2 கப் சுகர் எடுத்திருக்கோம். 1/2 கப் சுகர் வந்து கேரமலைஸ் பண்ணோம். நம்ம இதில் எந்த கலரும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃபுட் கலர்ஸ் எதுவுமே போட போகிறதில்ல. ஸோ கேரமலைஸ் பண்ணால் அந்த கலர் சூப்பராக வரும். மல்லி கொரியாண்டர். So what will this form into? Brown color. Brown colorல அப்படியே லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ரொம்ப நேரம் நம்ம இதை பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. இது வந்து நம்ம எதுக்குன்னா அந்த ப்ரௌன் கலர் கொடுக்கும் அழகா. ஆல்ரெடி லைட்டாக ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த 1/2 கப் வந்து சூப்பராக கேரமலைஸ் ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு பாருங்க. ஒரு பீஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இப்போ கீ நாங்கள் ஒரு 1/2 கப் கீ எடுத்திருக்கோம். ஸோ அதையும் ஒரு லிட்டில் ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ போட்டு இதில் கேஷ்யூ போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேஷ்யூஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போடுவோம். எனக்கு கேஷ்யூ ரொம்ப இருந்தால் பிடிக்காது, அதனால் லைட்டாக தான் போடுறேன். ஸோ லைட்டாக போட்டு வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீ போதும் கொஞ்சம் கூட நெய் வச்சுக்கோங்க. போதும் ஜஸ்ட் வறுக்கிறதுக்கு அது போதும். அது என்ன இதுலேக்கு ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்தாச்சு முந்திரியை. வறுத்த முந்திரி அப்படியே எடுத்து சைடில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த கேஷ்யூ வறுத்த நெய் இந்த கோதுமை வாட்டர் வீட் அண்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல அதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே இன்னைக்கு கீப் ஸ்டிரிங். இது ஒரு கன்சிஸ்டன்சி வரும், அதுக்காக வெயிட்டிங்கில் அப்படியே ஸ்டிர் பண்ணிகிட்டே நல்லா இது பண்ணிகிட்டே இருங்க. ஒரு மாதிரி கட்டியாக ஆகும்போது என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் சொல்லுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம நல்லா இலக்கிட்டே இருக்கும்போது. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 2 கப்பு சுகர் போட்டுக்கணும். மொத்த இதுக்கு வந்து 2.5 கப்பு சுகர் வேணும். ஆல்ரெடி நம்ம ஒரு 1/2 கப்பு கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 2 கப்பு சுகர் ஆட் பண்ணணும். பாருங்க 1 ஸோ இப்போ நாங்கள் 2 கப் ஆட் பண்ணிட்டோம். திரும்பி ஸ்டிர் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஜெலாட்டின் மாதிரி ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சி மாதிரி ஒன்று வரும். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நெய் 1/2 கப் எடுத்து வச்சுருப்போம். ஓகே, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் 1/2 கப் எடுத்துருக்கேன், உங்களுக்கு 1 கப் வேணுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் கொஞ்சம் நெய் ஆட் பண்ண போகிறோம். அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நெய் ஆட் பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் நேரம். இப்போ நாங்கள் இதில் கேரமலைஸ்டு சுகர் இருந்துச்சுல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில், ஸோ அது ஊற்றிருக்கோம். இனி இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணுறது தான் வேலை. லாஸ்ட் வரைக்கும் மிக்ஸ் பண்ணினே இருங்க. எவ்வளோ உங்களுக்கு கீ வேணுமோ கீ போட்டுக்கோங்க. இப்போ கூட அகெயின் we can add the rest of the ghee into the halwa. அப்புறமா மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் you need to keep stirring. இது நம்ம கலர் எதுவும் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த கேரமலைஸ்லேயே அந்த ப்ரௌன் கலர் வந்துடும். உங்களுக்கு கலர் வேணும்னா கலர் யூஸ் பண்ணலாம், ஆனால் நாங்கள் அந்த கேரமல் சுகரே கலருக்காக தான் யூஸ் பண்ணோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண கேரமலைஸ் சுகர் கொஞ்சம் கரிஞ்சிடுச்சு. ஸோ திரும்பி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு காமெடி நடந்துச்சு, நான் எண்டிங்கில் சொல்கிறேன். சரி, இனி let us leave to stir. ஸோ பார்த்தீங்களா இப்போ வந்து அழகாக சுருண்டு வர ஆரம்பிச்சு. அல்வா இங்கே பாருங்க, சூப்பராக சுருண்டு வர. இங்கே பாருங்க, ஒட்டவே இல்லை. அல்வா அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இந்த நான்ஸ்டிக்கியாக அது வருது. நாங்கள் அது கடாயின்னு மூட் இட் டு a non-stick pan மாற்றிட்டோம். ஸோ இப்போ அது அந்த விட்டு வருது. Now it's not sticking to the pan. So we'll know, like once it comes up properly, you'll know that the halwa is almost getting ready. But it's time consuming, ரொம்ப டைம் எடுக்கும், இப்படியே சுற்றிட்டே இருக்கணும். ஆனால் ஃபைனல் ரிசல்ட் பார்த்துட்டு ரொம்ப எம்மா தெரியுது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது ரெடி ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ரெடி ஆகல. நெய் ஊற்றி இன்னும் நல்லா பண்ணலாம். இருங்க, இதோட உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் கூட ஆட் பண்ணிவிட்டு.
ஸோ கைஸ் இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் கீ ஊற்றி அதுக்கப்புறம் கேஷ்யூ ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம், அது போட்டாச்சு. இனி கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்டிர் பண்ணதுக்கப்புறம் இட் வில் பி ரெடி டு சர்வ். பாருங்க எவ்வளோ அழகாக வருது. சரி பாருங்க 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 உங்களோட ஹல்வா, குட்டு பண்ண ஹல்வா. திருநெல்வேலி அல்வாடா, திருச்சி மலைக்கோட்டடா. So this is our திருநெல்வேலி ஹல்வா. അങ്ങനെ ഷേപ്പാക്ക് ആ സ്പൂൺ കൊണ്ട് തന്നെ. So yes guys, finally பார்த்தீங்கன்னா we are done with the halwa. It was successful. So சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், வச்சு கூட சாப்பிட்லாம். ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டம் ஃபார் மீ. எனக்கே நல்லா வந்திருக்கு. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப நேரம் ஆகுங்க. எனக்கு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு பயங்கரமாக. கிட்டத்தட்ட ஒரு 1 hour, நியர்லி 1 hour இருக்குமா, நியர்லி 1 hour கிண்டி 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 கை இட்ஸ் லைக் இன்னொரு வாட்டி அல்வா வேணால் கடைக்கு போய் தான் வாங்குகிறோம், நாட் அட் ஹோம். ஸோ எஸ் கைஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஒரு செம்ம காமெடி ஒன்று நடந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு கேரமலைஸ் பண்ணும்போது, சுகரை கேரமலைஸ் பண்ணும்போது கரிஞ்சு போச்சு. சரி, கரிஞ்சது என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் ஊற்றின பாருங்க. பாத்ரூமில் ஸ்டெயின் மாதிரி அப்படியே ஒட்டிக்கிச்சு. ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் காண்டாயிருது. அவங்க அப்பா அம்மாவுக்கு வேறு தெரியாது, வீடியோவில் சொல்லி. ஸோ எஸ், அதை வேறு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். இட் வாஸ் லைக் கொக்கோ. ஸோ yes guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா please do like, share and subscribe, and we'll come with another video tomorrow. Until then, bye from Mahesh. Bye from Varsha.